நமஸ்காரம் எல்லாருக்கும். வெல்கம் டு கனாஸ் வாட்ஸ் குக்கிங். இப்போது நம்ம நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்க்கெல்லாம் போனால் நிறைய இப்போ கிரில்டு கபாப்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது. அதில் இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது சீக் கபாப்னு சொல்லுவாங்க, இல்லாட்டினா சாப்லி கபாப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம சிக்கன், மட்டன் அந்த மாதிரி எதில் வேணாலும் நம்ம செய்யலாம். இதுக்கு மெயினாக வந்துட்டு மின்ஸ்டு நல்லா அதை பொடிசாக அவங்களே கொத்தி தருவாங்க. அப்படி இல்லாட்டினா நம்ம வந்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு போன்லெஸ் சிக்கனோ மட்டனோ எடுத்து நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு ரெடி ஆகிடும். ரெண்டுக்கும் ரொம்ப எல்லாம் வேரியேஷன் கிடையாது. ஒரு சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எக்ஸ்ட்ராவாக போடுறதுனால தான் சீக் கபாப்க்கும் சாப்லி கபாப்க்கும் டிஃப்ரென்ஸ் வரும். அதுதான் இன்றைக்கி உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். 1/4 kg நான் சிக்கன், மின்ஸ்டு சிக்கன் வச்சுருக்கேன். இங்கே சீக் கபாப்க்கும் இங்கே சாப்லி கபாப்க்கும் மெயினாக வந்துட்டு நம்ம வெங்காயம் ஆட் பண்ணுவோம். அதை எவ்வளோ பொடிசாக கட் பண்ண முடியுமோ நம்ம அவ்வளோக்கு அதை பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதில் நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டு வச்சோன்னா அது தண்ணி விட்டுக்கிறோம். ஏன்னா இந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே வந்துட்டு நமக்கு இங்கே பார்த்திங்கன்னா புளிஞ்சாலே நமக்கு இப்படிலாம் வந்துடும். அந்த தண்ணி வந்துட்டு நம்மளோட சிக்கனை ரொம்ப தண்ணி விட வச்சிடும். அப்போ நம்ம அதை என்ன பண்ணுவோம், தண்ணி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அதில் நம்ம பிரெட் க்ரம்ஸ் போடுவோம், கொஞ்சம் மைதா, கொஞ்சம் கடலை மாவு இந்த மாதிரிலாம் சேர்க்குற மாதிரி வரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம இது மாதிரி செஞ்சுக்கிட்டோன்னா கொஞ்சம் தண்ணி கம்மியாக யூஸ் ஆகும். நான் அடிக்கடி இந்த சீக் கபாப் எல்லாம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆனால் புதுசாக அந்த சாப்லி கபாப் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அதை ட்ரை பண்ணணும்னு இருந்தது. நம்மளோட பாகிஸ்தானி ஃப்ரெண்டு நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. சின்ன ஒரு அடிஷன் மட்டும்தான். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சீக் கபாபுக்கு நமக்கு மெயினாக தேவையானது பச்சை மிளகாயும் இந்த கொரியாண்டர் லீவ்ஸும் தான். இதை நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அந்த பச்சை மிளகால நம்ம விதைகளை நீக்கிட்டு இது மாதிரி நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா பசங்களுக்கு கொடுக்கும்போது அதுக்கு கொடுத்தோன்னா அது காரமாயிடும். அதுதான் இந்த கொத்தமல்லியும் இந்த பச்சை மிளகாயும் இதில் நம்ம சேர்த்துடலாம். சீக் கபாபுக்கு இது ரெண்டு மட்டும்தான். அதுவே நீங்கள் இங்கே சாப்லி கபாப் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதுக்கு கொஞ்சமாக அவங்க இந்த பச்சை மிளகாயும் கொத்தமல்லியோட விதைகள் அதில் அந்த பல்ப் இருக்கும் இல்லையா, அது தண்ணி விட்டுடும். அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தக்காளி கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் புதினா சேர்ப்பாங்க ஒரு டேஸ்ட்டுக்காக. அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கிட்டுடலாம். கபாப்ஸுக்கு கொஞ்சமாக தேவையான அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டு வச்சுக்கலாம். நமக்கு இதெல்லாமே நம்ம வீட்டில் செஞ்சது தான், வெளியிலேருந்தெல்லாம் நம்ம எதுவும் வாங்கலை. கபாப்ஸ்க்கு தேவையான அளவு சால்ட். இது ரெண்டுக்குமே வந்துட்டு காமனாக சில பொடிகள் இருக்குது, அதுதான் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ரெண்டுக்குமே வந்துட்டு ஃப்ளேவர்ன்ற நம்ம க்ரீன் சில்லி ஆட் பண்ணிட்டோம். இதுக்கு நமக்கு காரா அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுக்கு வந்துட்டு பிளாக் பெப்பர் பவுடர், நம்மளோட மிளகு பொடி தான். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சமாக நம்ம கரம் மசாலா ஒரு ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து சோம்பு பொடி. இந்த சோம்பு பொடி வந்துட்டு நமக்கு யூஸ்வலி இந்த சாப்லி கபாபில் மட்டும்தான் ஆட் பண்ணுவாங்க, சீப் கபாபில் ஆட் பண்ண மாட்டாங்க. ப்ளஸ் இதில் ஜீரக பொடி ஆட் பண்ணுவாங்க ரெண்டுலேயுமே. நான் என்னோட பெப்பர் பவுடரில் நான் ஜீரகம் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கிறதுனால நான் அதை சேர்த்து போட்டுட்டேன். சோம்பு பொடியோட அவங்க இன்னொன்று சேர்ப்பாங்க, அனார்தானா. வேறு ஒன்றும் இல்லை, நம்மளோட மாதுளம் பழத்தோட சீட்ஸ் இருக்கு இல்லையா, அதை காய வச்சு அதை பொடிச்சு வச்சுருப்பாங்க. அதில் ஒரு தன்மையான புளிப்பு இருக்கும், ப்ளஸ் துவர்ப்பு தன்மை இருக்கும். அதுதான் அந்த சாப்லி கபாப்க்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இன்றைக்கி அது கிடைக்கல. ஸோ இன்றைக்கி நான் வந்துட்டு ஆம்ச்சூர் பவுடர் யூஸ் பண்ணுறேன். ட்ரை மேங்கோ பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஒரு டேஸ்ட்டுக்காக நான் இன்றைக்கி சாப்லி கபாப்க்கு ஆட் பண்ண போகிறேன். சாப்லி கபாப் அண்ட் சீக் கபாப்க்கு தேவையான எல்லா பொடிகளும் சேர்த்தாச்சு. இதில் மெயின் வந்துட்டு நம்ம கொஞ்சமாக இதில் பட்டர் சேர்ப்போம். நான் இன்றைக்கி அன்சால்டட் பட்டர் தான் சேர்த்துட்ருக்கேன். நான் கொஞ்சமாக கையில் ஆயில் டச் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சீக் கபாப்க்கு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். நம்ம சாப்லி கபாப்க்கு மெயினாக நம்ம வந்துட்டு ஒரு எக்கை ஆட் பண்ணுவாங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், ஆனால் நீங்கள் எக்கு ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். சீக் கபாப்க்கு இந்த சிக்கன் வந்துட்டு கொஞ்சம் நம்ம கட்டியாக தான் வச்சுருப்போம். ஏன்னா நம்ம இதை வந்துட்டு நம்மளோட ஸ்கியூவர்ஸில் வச்சு நம்ம இது மாதிரி செஞ்சு வைப்போம். அப்படி இல்லைட்னா கூட நான் எப்படி செய்யணுன்றதை சொல்லி கொடுக்குறேன். ஆனால் இப்போ நம்மளோட சாப்லி கபாப் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் இது மாதிரி இருக்கும். ஒரு பேட்டிஸ் மாதிரி தான் நம்ம தட்டி எடுப்போம். சாப்லி கபாப் அப்படி தான் இருக்கும். இதை மினிமம் 1 to 2 hours நம்ம வந்துட்டு அதை மேரினேட் பண்ணோம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா அது ரொம்ப சூப்பராக வரும். கையில் கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நமக்கு இது மாதிரி ஸ்கியூவர்ஸ் கிடைக்கிது, அந்த ஸ்கியூவர்ஸ்லேயும் அப்ளை பண்ணிக்கோங்க. அதில் இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா ஹார்டாக இருக்கும் நம்மளோட சீக் கபாபு. ஸோ அதை கொஞ்சமாக எடுத்துகிட்டு நல்லா இது மாதிரி இதை இப்படி வச்சிடலாம். இந்த மாதிரி வரும். இதுதான் வந்துட்டு நம்ம சீக் கபாப்னு சொல்லுவோம். ஒருவேளை உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஸ்கியூவர்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா இதில் கொஞ்சமாக கீ தடவிட்டு நம்ம சீக் கபாப்க்கு என்னெல்லாம் போட்டு வச்சுருக்கோமோ அதை இது மாதிரி செஞ்சுக்கோங்க. ஸ்பூனோடு நம்ம வைக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இது மாதிரி செஞ்சுட்டு இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். நடுவில் நீங்கள் இந்த ஹோல் வைக்கும்போது நடுவில் குக் ஆகும், அதுதான் இதோட இன்டென்ஷன், வேறு எதுவும் கிடையாது. இந்த மாதிரி க்ரில் இருந்தால் ஓகே, இல்லாட்டினா
நம்ம வந்துட்டு நார்மல் நம்ம பேனில் கூட நம்ம செஞ்சுக்கலாம். நம்ம கொஞ்சமாக இதில் பட்டர் சேர்த்தோம்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். பேன் வந்துட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது, இல்லாட்டினா சீக்கிரமாக பேர்ன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பேன் ஹீட் ஆனதும் நம்ம இங்கே வச்சுருக்கிற சீக் கபாபை இதில் இப்படி வச்சிடலாம். நமக்கு சாப்லி கபாப்க்கு நம்ம ஆயிலுக்கு பதிலாக கொஞ்சமாக நம்ம எண்ணெய் கையில் தடவிக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் நல்லா மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா வந்திருக்கு. டொமேட்டோஸ் பின்ன நம்ம எக்கெல்லாம் சேர்த்தனால இது கொஞ்சம் இந்த மாதிரி இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா இது வந்துட்டு நம்ம பேட்டீஸ் வடை மாதிரி தான் நம்ம தட்டுவோம். சாப்லி கபாபை இப்படி தட்டிட்டு நம்ம இதே கிரில்லில் போட்டுடலாம். ஒரு சின்ன சின்னதாக நமக்கு பேட்டீஸ் பண்ணால் போதும். ஸ்லோவாக நம்ம இதை ஃப்ளிப் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு எல்லா சைடும் குக்காகி வரும். நம்ம பட்டர் கூட கொஞ்சமாக போட்டுக்கிட்டால் போதும், நிறையா எல்லாம் போடணுன்றது இல்லை. சாப்லி கபாபும் ஒன் சைடு குக் ஆகிடுச்சு, அதையும் நம்ம கேர்ஃபுல்லாக ஃப்ளிப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட சீக் கபாப் அண்ட் சாப்லி கபாப் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஃப்ரை பண்ணி கறிக்கிட வேண்டாம், நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஒரு சட்னி இந்த மாதிரி எதுவும் தேவையில்லை. அப்படி வேணும்னா நான் சிக்கன் மலாய் கபாப்க்கு நான் உங்களுக்கு ஒரு க்ரீன் சட்னி பண்ணியிருக்கேன், நீங்கள் அது மாதிரி செஞ்சுக்கலாம். இல்லாட்டா நம்ம இதை ஒரு சாலடோட சர்வ் பண்ணலாம். இது மாதிரி தின்னாக நம்ம வந்துட்டு ஆனியன், கேரட் பின்ன கியூக்கம்பரை கட் பண்ணிக்கணும். ஒரு ஃப்ளேவருக்காக நம்ம இதில் கொஞ்சமாக கொத்தமல்லிக்கு பதிலாக நம்ம புதினா ஆட் பண்ணுறோன்னா லெமன் ஸ்குவீஸ் பண்ணலாம். இந்த சாலடுக்கு தேவையான அளவு சால்ட்டு, சில்லி பவுடர், கரம் மசாலா ஒரு டேஸ்ட்டுக்காக தான் நம்ம இதெல்லாத்தையும் சேர்க்குறோம். சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் சாப்லி கபாப் வர்சஸ் சிக்கன் சீக் கபாப் ரெடி ஆகிடுச்சு, சாலடோட ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.